வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு ரோந்து வாகனம் அப்படின்ற தொடரில் இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம். சென்ற வகுப்புகளுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு ஹுமாயூனுடைய ஆட்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஹுமாயூனுடைய ஆட்சியில இரண்டு கட்டமா அவர் ஆட்சி செய்திருப்பார். அதாவது 1530 முதல் 1540 வரை, அதுக்கடுத்து 1555 முதல் 1556 வரை. இனிஷியேட்டா இவருடைய அப்பா இறக்குற தருவாயில ஒரு கதைகள் பின்புலமா கூறப்படும். தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருந்ததாகவும், அந்த அமைச்சரவையில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் இவருடைய தந்தைக்கு உங்ககிட்ட இருக்கிறதுலயே மிக விலை உயர்ந்த பொருளை கடவுளுக்கு காணிக்கையா நீங்க வேண்டிக்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மகன் தட் மீன் இந்த ஹுமாயூன் அவங்களுடைய உடல் நலம் சீராக குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆலோசனையை ஏற்ற பிறகு அந்த ஆலோசனையுடைய பின்புலம் என்னன்னா, இவர்கிட்ட மிக விலை உயர்ந்த கோகினூர் வைரம் இருக்கு. அந்த வைரத்தை காணிக்கையா கொடுத்துருவாரு, அதை இறைவனிடம் ஒப்படைச்சிருவாரு அப்படின்ற அந்த ஒரு உள்நோக்கத்தோட தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஆண்டவன் கிட்ட என்னுடைய உயிரையே ஆண்டவனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய மகனுடைய உடல் நலம் சீராக குணமடைந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டனதா ஒரு வரலாற்று பின்புலம் கூறப்படுது. அப்படி அவர் தன்னுடைய மகனுக்காக இத்தகைய தியாகம் செய்ததால கடைசியா இறக்குற தருவாயில உன்னுடைய சகோதரர்களுக்கு சரியான முறையில அந்த ஒவ்வொரு நாடுகளையுமே சரியான முறையில பிரித்து கொடுத்துரு, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னுடைய மகனாகிய ஹுமாயூன் கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டு இறந்ததா கூறப்படுது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தன் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். ஹுமாயூன் அப்படின்ற அந்த ஒரு நேமுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நல்வாய்ப்பு, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். ஆனா இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது அந்த நல்வாய்ப்பா இருக்கட்டும், அதிர்ஷ்டமா இருக்கட்டும், இவருக்கு ஒரு எட்டாத கனியா தான் இருக்கு. அவருடைய சகோதரர்களுக்கு எந்தெந்த பகுதிகளை பிரித்து கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல் கம்ரான், காபூல், கந்தக்கர், ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல் மற்றும் கந்தக்கர் ஆகிய பகுதிகளை பிரித்து கொடுக்கிறாரு. ஹிண்டலுக்கு ஆல்வார் என்ற பகுதியையும், அஸ்காரிக்கு குஜராத், மால்வா அப்படின்ற பகுதிகளை பிரிச்சு கொடுக்கிறார். ஹுமாயூன் டெல்லி, ஆக்ராவில் அரியணையில இருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் பிரித்து கொடுக்கிற போதிலும் அந்த சகோதரர்களுக்கு இவருடைய அரியணை மேலதான் மிக தீராத ஆசை இருந்ததா கூறப்படுது. ஹுமாயூன் மற்ற தம்பிகளுக்கு ஆக்ராவின் அவர் அரியணையின் மீது மட்டுமே பேராசை இருந்தது. இவர்களை தவிர வேறு பல போட்டியாளர்களும் இருந்தன. அவர்கள முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம இந்த முகலாயர்கள் அப்படின்ற இந்த வம்சத்தை சாராத சூர்மரபை சார்ந்த சர்ஷா அப்படின்றவர் தான் அந்த குறிப்பிட்ட நபர். சுனார் கோட்டையை முற்றுகையிட்ட பிறகு அந்த பகுதியில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, தளபதியா இருந்த அந்த ஷர்ஷா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. சரிங்களா, கடிதம் வந்ததாகவும் கூறப்படுது. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்றாங்க. என்னன்னா, உங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட தொகை கப்பம் கட்டுறேன், உங்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற பல நம்பிக்கை வார்த்தை கொடுத்ததால அவரை விடுவிக்கிறாரு. அதனுடைய நம்பகத்தன்மையின் அடிப்படையில அக்கடிதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, பீகாரை கைப்பற்ற உதவி புரிவதாகவும் கப்பம் கட்டுவதாகவும் கூறியிருந்தது. அந்த நம்பிக்கையினால் என்ன பண்றாரு, நம்மளுடைய ஹுமாயூன் நம்பி வெள்ளந்தியா அவரை விடுவிச்சிடுறாரு. அப்படி விடுவிச்சதனுடைய காரணமா சுனார் கோட்டை முற்றுகையிடதை ஓவராலா கைவிட்டுறாரு. தீன்பனா அப்படின்ற ஒரு நகரை உருவாக்குறதுல முழு கவனத்தை செலுத்துறாரு. இதற்கு இடையில அவருடைய சகோதரர் கம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பஞ்சாப் பகுதியை கைப்பற்றி கொள்றாரு. அதுக்கடுத்து மற்ற இரண்டு, அந்த ஹிண்டல், அஸ்காரி, இந்த இரண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஆக்ராவில கிளர்ச்சி, ஓவராலா டெல்லியை நோக்கி ஆக்ராவில கிளர்ச்சி ஈடுபடுறாங்க. காரணம், அந்த ஹுமாயூனுடைய ஓவராலா அந்த அரியணையை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பேராசையால இந்த சகோதரர்கள் இத்தகைய விளைவை ஏற்படுத்துறாங்க. யாரை நம்பி விடுவித்தாரோ அவராலேயே கிட்டத்தட்ட 2 முறை தோற்கடிக்கப்பட்டு நிராயுதபாணியா அந்த நாட்டையே விட்டு ஓடக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கும் நம்ம ஹுமாயூனுக்காக. என்னென்ன அந்த 2 வகையான போர்? சவுசா போர் 1539
ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போர்ல கிட்டத்தட்ட 7000 படை வீரர்கள் வந்து இறக்கப்பட்டதா வந்து தகவல் சொல்லப்படுது. அந்த போர்ல இறந்த ஓவராலா இத்தனை படை வீரர்களை இழந்து அதுக்கடுத்து இவர் வந்து கங்கை நதிக்கரையை நீந்தி தப்பி சென்றதா வந்து வரலாற்றுகள் வந்து கூறப்படுது. அதுக்கடுத்து மீண்டும் கண்ணோஜியிலும் 1540 தோற்கடிக்கப்பட்டு அரியணையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார். ஓவராலா அங்கிருந்து தூக்கி வீசப்பட்ட பிறகுதான் ஈரானுக்கு தப்பி ஓடுறார். இந்த தப்பி ஓடின இந்த சூழல்ல முதல்ல போர்ல வந்து சௌசா அப்படின்ற அந்த போர்ல தப்பிச்சு கங்கை நதிக்கரை மூலமா தப்பிச்சு தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட என்ன பண்றாரு, அடைக்கலம் போடுறாரு. செகண்ட்ல பார்க்கும்பொழுது தன்னுடைய அண்ணனா இருந்தாலும் அவரை வந்து தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பிகளும் என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து தேடனதா வரலாற்றுகள் வந்து இருக்கு. கங்கை நதிக்கரையில நீந்தி தப்பி வந்துள்ளார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். சகோதரர்களும் அவரை கொல்ல தேடிய நிலையில் இந்தியாவை விட்டு ஈரான் பாரசீகத்துக்கு தப்பி செல்றார். கடைசியா பார்க்கும்பொழுது பாரசீக அரசர், அவர் பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அந்த பேரரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் உதவி வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. ஷா தாமஸ் உதவி கிடைத்த பிறகு 1540 ஹெமிதா பேகம் என்பவர் வந்து மனம் முடிக்கிறாரு. அந்த மனம் முடிச்ச பிறகு 1542 அக்பர் என்ற மகன் வந்து அவங்களுக்கு பிறகுறாங்க. அந்த அக்பர் மகன் பிறந்த அந்த கோட்டை அமர்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமர்கோட்டையில வந்து அவங்களுடைய மகன் வந்து பிறகுறாங்க. அப்படி மகன் பிறந்த அந்த சூழல், அந்த எண்பிட்டோனான ஒரு காலத்துல பார்க்கும்பொழுது கதைகள் வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பாலைவனத்துல நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து நிறமாச கர்ப்பிணியா இருக்கும் பொழுது மாதுளை பழத்தை ஆசைப்பட்டதாகவும், இந்த பாலைவன பகுதியில எங்க கிடைக்க போகுது அப்படின்ற சூழல்ல, அந்த சூழல்ல ஒரு மாம்பழம் வித்துட்டு வந்தவர் வந்து வியாபாரி வந்து எதிர்க்க வந்ததாகவும், அதுக்கு அந்த மாம்பழம் வந்து ஓவராலா அந்த மாதுளை பழம் கிடைச்சதால ஓவராலா இந்த ஹுமாயூன் வந்து இந்த ஜாதகம் இது மேல ராசி இது மேலலாம் ரொம்ப நம்பிக்கை கொண்டவரா இருந்திருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து சொல்றார், என்ன சொல்றாரு, உன்னுடைய மகன் வயிற்றில் இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது கிடைக்குது, கண்டிப்பா அவன் பிறந்த பிறகு அந்த நான் இழந்த அரியணைய அவன் கண்டிப்பா பெறுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை வந்து விட்டதா வந்து வரலாற்றில் வந்திருக்கு. அது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அமர்கோட்டையில வந்து இவர் பிறகுறாரு. ஓவராலா கிட்டத்தட்ட ஹுமாயூன் வந்து 15 ஆண்டுகள் நாடோடியாகவே வாழ்றாரு. ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் 1555 வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றார். டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய பிறகு ஆட்சி அமைப்பாரு அப்படின்ற சூழல் இருக்கிற அந்த சூழல்ல நூலகத்துல அந்த படிக்கட்டுல தவறி விழுந்து தன்னுடைய உயிரை வந்து விட்டுறாரு. அதான் 1556 நூலகத்தின் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். டெல்லியில இருக்கக்கூடிய அந்த நூலகத்துல இந்த மரணத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்லி லேர்ன்ஃபுல் அப்படின்ற ஒரு அறிஞர், வாழ்க்கை முழுவதும் தடுமாறிய ஹுமாயூன் இறுதியாக தடுமாறி இறந்தார் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்களுடைய சுயசரிதை ஹுமாயூனுடைய வரலாற்றை அவரின் சகோதரி குல்பதான் பேகம் அப்படின்ற ஒரு ஆளை அவங்களுடைய சகோதரியால எழுதப்பட்டிருக்கும். ஹுமாயூன் நாமா அப்படின்ற அந்த பெயருடன் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து ஹுமாயூன் கல்லறை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்ராவில் இருக்கு. நன்றி.